இப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் 39 தொகுதிகள் இருக்கு, நாடாளுமன்ற தொகுதிகள் 39 இருக்கு. இதை குறைக்கிற அபாயம் ஏற்பட்டிருக்கு. ஒன்றிய அரசு 2026 ஆண்டுல மக்களவைத் தொகையுடைய எண்ணிக்கையை மறுசீரமைப்பு செய்ய போறாங்க. பொதுவாக இதெல்லாம் மக்கள் தொகையை கணக்கிட்டு தான் செய்யப்படுது. மக்கள் தொகை கட்டுப்படுத்தல் என்பது இந்தியா நாட்டுடைய மிக முக்கியமான இலக்கு. அந்த இலக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடு வெற்றி பெற்றிருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். பல பத்தாண்டுகளா வெற்றிகரமான குடும்ப கட்டுப்பாடும் பெண்கள் கல்வி மற்றும் சுகாதார முன்முயற்சிகள் மூலம் நாம் இதை சாதிச்சிருக்கிறோம். மக்கள் தொகை குறைவாக இருக்கிற காரணத்தினாலே நாடாளுமன்றத்தினுடைய எண்ணிக்கையும் குறைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இப்போ நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்களவை அடிப்படையில் தொகுதிகளை பிரித்தா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் 8 தொகுதிகளை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதாவது இனி தமிழ்நாட்டுக்கு 39 எம்பிகள் இருக்க மாட்டாங்க, 31 எம்பிகள் தான் இருப்பாங்க. இன்னொரு முறையில் கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா நாட்டில் ஒட்டுமொத்த எம்பிக்கள் எண்ணிக்கை உயர்த்தி அதுக்கேற்ப பிரிச்சாலும் நமக்கு இழப்பு தான் ஏற்படும், நமக்கான பிரதிநிதித்துவம் குறைஞ்சு போயிடும். அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் கிடைக்கும். இதனால் தமிழ்நாட்டுடைய குரல் நசுக்கப்படுது. இது வெறும் உறுப்பினுடைய எண்ணிக்கையை பற்றி கவலை மட்டும் இல்லை, நம் மாநிலத்துடைய உரிமையை சார்ந்தது என்பதை நாம் மறந்துடக்கூடாது. தமிழ்நாடு எதிர்கொள்ள இருக்கக்கூடிய பல முக்கியமான பிரச்சனைகளை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் தலைவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து முதற்கட்டமாக இந்த கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். அனைத்து கட்சிகள் எல்லாம் கடந்து அரசியல் எல்லாம் கடந்து இந்த விவாதத்தில் ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்று உங்கள் மூலமாக நான் துறை கேட்டுக்கிறேன். தயவு செய்து இது முட்டாள்தனம். இன்னைக்கு முதலமைச்சர் மடைய மாற்றி 3 மொழி கொள்கை விஷயத்திலிருந்து அப்படியே மாத்தி தொகுதி மறுசீரமைப்பு போறதை வன்மையா கண்டிக்கிறோம். இது மாபெரும் தவறு. இது முதலமைச்சருடைய பதவிக்கு அழகல்ல என்பதை தாழ்மையுடன் பாரதிய ஜனதா கட்சி மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிவிச்சுக்கணும். அண்ணே நல்லா நீங்க புரிஞ்சுக்கங்க, மறுசீரமைப்பு வரும் பொழுது தமிழகத்திற்கு பிரச்சனை இல்லாம கொண்டு வருவது எங்களுடைய பொறுப்பு. மறுசீரமைப்பு வந்துதான் ஆகணும். ஏன்னா அது 1976 ஃப்ரீஸ் பண்ணோம். கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தை எடுத்துக்கலாங்கண்ணா, கிட்டத்தட்ட 30 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி. எம்பியை 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் 90% வாக்காளர்கள் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிரச்சார வண்டிகளை தான் மக்கள் பார்க்கிறாங்க. இன்னைக்கு இங்கிலாந்துல ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் 680 எம்பி. இங்கிலாந்து போனீங்கன்னா பாப்புலேஷன் 8.5 கோடிங்கண்ணா. தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை இருக்கக்கூடிய யுனைடெட் கிங்டம், அதாவது இங்கிலாந்து, வேல்ஸ், ஸ்காட்லாந்து இதெல்லாம் சேர்ந்த ஒரு நாடு, 650 எம்பி அங்க இருக்கிறான். ஒரு எம்பிக்கு சராசரியா 60,000-70,000 பேர் இருக்காங்க. இன்னைக்கு இந்தியாவில் நிச்சயமாக எம்பிக்கள் அதிகமான எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனா எம்பிக்கள் அதிகமாகறனால இல்ல யூபிக்கு டிஸ்ப்ரோபோர்ஷனேட்டா அதிகமாயிட்டாங்க, பீகாருக்கு டிஸ்ப்ரோபோர்ஷனேட்டா அதிகமாயிட்டாங்க, தமிழ்நாடு கம்மியா தான் அதிகமா இருக்கும். அதை யாரும் ஏற்றுக்கொள்ள போவது கிடையாது. அதுக்கு சொல்யூஷன் நாங்க கொடுக்கிறோம். பிரதமர் அவர்கள் தெல்ல தெளிவா சொல்லிருக்காரு. என்ன சொன்னாருங்கன்னா, காங்கிரஸ் மாடல்னா என்ன, மக்கள் தொகையை அடிப்படையாக வைத்து வரையறுக்கக்கூடிய மாடல் தான் காங்கிரஸ் மாடல். அதுல பண்ணணும்னா தென்னிந்தியாவுக்கு 100 சீட்டு கம்மியாகும். நான் பிரதமருடைய வீடியோ உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க பாருங்க. இப்ப பாருங்க உடனே. நாங்களே அந்த மாடலுக்கு ஒத்துக்கலின்னு பிரதமர் தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்ன பிறகு அந்த மாடலை தான் பிரதமர் கொண்டு வர்றாங்க அப்படின்னு இன்னைக்கு முதல்வர் சொல்றாருன்னா இது பச்சை பொய் தானே. அதாவது இது அனைத்து மும்மொழி கொள்கை மட்டும் இல்ல, நீட்டு பிரச்சனை, மாநில அரசு தர வேண்டிய நிதி பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்க கேட்கிற மும்மொழி கொள்கை, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணணும்னா நம்ம எம்பிக்கள் அதிகமாக இருந்தால் தான் குரல் கொடுக்க முடியும். ஆக அதுதான் முக்கியத்துவம். ஆக அதுதான் அடிப்படை வச்சு தான் கொடுத்துருக்கோம். எதுக்கு அதுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இது ஒன்னும் பதில் கிடைக்கல, அமைதியா தான் இருக்கிறாங்க. 2 மொழிக்கு ஒரு உதாரணம் கொடுத்தா 3 மொழிக்கு நான் ஒரு உதாரணம் கொடுக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது வெறும் இருமொழி கொள்கையினாலதான் தமிழகம் முன்னேறிச்சு அப்படிங்கிற வாதத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்.
எப்படி திணிக்கப்படுதுன்னா அந்த குழந்தையும் அந்த டீச்சரும் சேர்ந்து அதை முடிவு செய்றாங்க. அண்ணே தயவு செஞ்சு உங்களுக்கு இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கை டாக்குமெண்ட் நான் கொடுக்குறேன், நீங்க படிக்கணும், ஜேர்னலிஸ்ட் படிக்கணும். நான் வேணா பாரதிய ஜனதா கட்சியில இருந்து கம்ப்ளீட் டாக்குமெண்ட்டை தமிழாக்கம் செஞ்சு உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். எல்லார்த்த விட நீங்க படிச்சா தான் செய்தி சரியா போகுங்க. நீங்க படிக்கலன்னு நான் சொல்லல. ஒருவேளை உங்களுக்கு தவறான புரிதல் இருந்தா அது முதல்ல ஜேர்னலிஸ்ட கிளாரிஃபை பண்ணும், அது என்னுடைய கடமை. இல்லனே நான் படிச்சேன், ஆங்கிலத்தில் இருந்துச்சு, கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு, நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க. 3 மொழி கொள்கையில நாம் எழுப்பக்கூடிய கேள்விகள் எல்லாம் இமேஜினரி கேள்வி, அதுல அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு மாணவனும் டீச்சரும் பிடிஏவும் சேர்ந்து தீர்மானம் பண்றாங்க. நான் தான் சொல்லிட்டேனே, மத்திய அரசு சொல்ல முடியாது இதுதான் 3வது மொழி, முதலமைச்சர் சொல்ல முடியாது இதுதான் 3வது மொழி, மக்கள் டிசைட் பண்றாங்க. தமிழ்நாட்டில் 11.65% 2011 மக்கள் தொகைப்படி தமிழ் மொழி பேசாதவர்கள் இருக்கிறாங்க. 11.65% 2011 சென்சஸ்ல அவங்களுடைய மொழி தாய்மொழி தமிழ் கிடையாது. தெலுங்கு பேசுறவங்க சென்சஸ் படி 42 லட்சம் இருக்காங்க. அவர்கள் 3வது மொழி குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க குழந்தை முதல் மொழி தமிழ் தான் படிக்குது. பட் அந்த குழந்தைக்கு ஒரு லாங்குவேஜ் பேப்பர் தெலுங்கோ கன்னடமோ மலையாளமோ, பார்டர்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு மொழி கத்துக்கணும்னு நினைப்பாங்களே, அந்த குழந்தையை நாமே தடுக்கணும்னு தான் நான் கேட்கிறேன். சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யாரும் சொல்லணும், நிச்சயமா வித்துடுது, அதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய முகநூல்ல பதிவு போட்டிருக்காங்க. மார்ச் முதல் வாரத்தில் எல்லா கட்சியும் கூட முதலமைச்சர் அவர்கள் தலைமையில அனைத்து கட்சி கூட்டத்துக்கு கூப்பிட்டிருக்காங்க. எதுக்குன்னா இந்த டீலிமிட்டேஷன், பாராளுமன்றத்தினுடைய சட்டமன்றத்தினுடைய தொகுதிகள் மறுசீரமைப்பு வரும் பொழுது அதனால தமிழகத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் யாரோ முதலமைச்சருக்கு சொன்னாங்களாமா, யாருன்னு எனக்கு தெரியாது. யாரோ முதலமைச்சருக்கு டெல்லியில இருந்து சொன்னாங்களாமா, 800 சில்லற சீட்டு தான் எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய 543 லோக்சபா அது 800 சில்லற சீட்டா அதிகமாகும். அதுல தமிழ்நாட்டுக்கு நியாயமா 22 சீட்டு வரணும், ஆனா 10 தான் வரும் யாரோ முதலமைச்சருக்கு சொன்னாங்களாமா. அது யாருன்னு எனக்கு தெரியாது, அந்த மனுஷன் யாருன்னு நான் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். செகண்ட், மத்திய அரசு எங்கேயும் கூட தொகுதி மறுசீரமைப்புன்னு எங்கேயுமே சொல்லல. அதற்கு ஃபர்ஸ்ட் சென்சஸ் நடத்தணும், மக்கள் தொகை எடுக்கணும். மக்கள் தொகை மட்டுமே மறுசீரமைப்புக்கு பயன்படுத்துவோமா அப்படின்னு தெரியாது, பயன்படுத்த போவது கிடையாது. இதை ஒரே நிமிஷம் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் இருக்கிறனால ஒரு சின்ன வீடியோவை மட்டும் உங்களுக்கு நான் பிளே பண்றேன். முதலமைச்சர் உண்மையாலுமே என்னை பொறுத்தவரை எப்படி அமெரிக்க ஜனாதிபதி அடிக்கடி ஒரு டாக்டரை கூப்பிட்டு மென்டல் ஸ்டேட்டை செக் பண்ணுவாங்க. அமெரிக்க ஜனாதிபதி பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டுல ஒரு முறை மென்டல் ஸ்டேட்டை செக் பண்ணுவாங்க. நான் தவறா சொல்ல முதலமைச்சரை பத்தி. ஒரு மருத்துவர் சர்டிஃபை பண்ணி டாக்குமெண்ட்டை வெளியிடுவாங்க. அமெரிக்கன் பிரசிடென்ட் இஸ் ஃபிட் டு லீட் அமெரிக்கா. இன்னைக்கு முதலமைச்சருடைய இந்த முகநூல் பதிவை பார்த்த பிறகு எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு, முதலமைச்சர் அவர்கள் ஃபிட் டு லீட் தமிழ்நாடா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு. யாரும் சொல்லாதப்ப, அதை பத்தி யாரும் பேசாதப்ப, அதை பற்றி யாரும் கருத்து சொல்லாதப்ப எதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிடணும்? இது பிரதமர் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசுற வீடியோ, நான் பிளே பண்ணிட்டு சொல்றேன், கொஞ்சம் தயவு செஞ்சு கவர் பண்ணுங்க. சரி, இதை வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். இது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சமீபத்தில் பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸ் தொகுதி மறுசீரமைப்பு பத்தி பேசுறாங்க. அந்த மாடல்ல மறுசீரமைச்சா தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலத்திற்கு குறைந்தபட்சம் 100 சீட்டு காணாம போயிடும். அதை நான் ஏற்கவில்லை. இது பிரதமர் பேசுறார். நரேந்திர மோடி அவர்கள் ஆந்திரா தெலங்கானால பேசும்போது சொல்றாங்க. அந்த வீடியோவை நான் ஷேர் பண்றேன். காங்கிரஸ் மாடல் ஆஃப் டீலிமிட்டேஷன்ல 100 சீட்டு தென் மாநிலங்களுக்கு காணாம போயிடும், அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எதற்காக காங்கிரஸ் புரளி பரப்புறாங்க? இது லோக்சபா எலெக்ஷன் அப்ப எதற்காக காங்கிரஸ் கட்சி புரளி பரப்பணும்? இது பிரதமர் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக சொல்லி இருக்கக்கூடிய கருத்து. அப்படி இருக்கும் பொழுது பிரதமர் அவர்களோ பாரதிய ஜனதா கட்சியோ என்டியோ அல்லது பாராளுமன்றத்தில் நம்முடைய பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சரோ யாருமே தொகுதி மறுசீரமைப்பு பத்தி பேசல. எதற்காக முதலமைச்சர் அந்த கபட நாடகத்தை அரங்கேற்றணும்? எதற்குனா அவர்கள் 3 மொழி கொள்கையிலே தோற்று விட்டார்கள். இப்ப மடை மாற்றணும். தமிழ்நாட்டில் பொதுமக்கள் யாருமே சப்போர்ட் பண்ணல டிஎம்கே. ஒரு 4 பேர் மட்டும் பெயிண்ட் டப்பாவை தூக்கிட்டு அங்கங்க சுத்திட்டு இருக்காங்க. அதுலயும் சங்கரன் கோயில்ல காமெடி என்னன்னா, அந்த பெயிண்ட் அடிக்க போனவங்களுக்கு ஹிந்தி இங்கிலீஷும் தெரியல.
அவன் போய் இங்கிலீஷை பெயிண்ட் அடிக்கிறான். அதனாலதான் டிஎம்கே தொண்டர்களை சொல்றேன், தயவு செஞ்சு கொஞ்சம் ஸ்கூலுக்கு போய் படிச்சுட்டு வாங்க. இன்னொரு டிஎம்கே தொண்டர் சொல்றாரு, அண்ணா இங்கிலீஷ் மேல இருக்குன்னு இது, ஆனா ஹிந்தி மேல இருக்குன்னு இது இங்கிலீஷ். அதுக்கப்புறம் இங்கிலீஷை பெயிண்ட் அடிச்சுட்டு ஹிந்தி பெயிண்ட் அடிக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு டிஎம்கேல இந்த பெயிண்ட் டப்பாவை தூக்கக்கூடிய தொண்டர்களுடைய நிலைமை தான். இதையெல்லாம் பார்த்துட்டு முதலமைச்சர் முடிவு பண்ணிட்டாரு, ஓ இந்த 3 மொழி பிரச்சனை நம்ம பேசினா மக்கள் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க, இது அப்படியே மடை மாற்றி சம்பந்தமே இல்லாம தொகுதி மறுசீரமைப்பு பத்தி பேசலாம். அதனால இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். ஏன்னா முதலமைச்சர் அரசியல் பிரமாண சட்டத்துல சத்திய பிரமாணம் பண்ணி வந்திருக்கிறாங்க. முதலமைச்சருடைய முக்கியமான வேலை வந்து மக்கள்கிட்ட பயத்தை ஏற்படுத்தக்கூடாது, மக்கள்கிட்ட அமைதி ஏற்படுத்துறத முதலமைச்சருடைய முதல் வேலை. ஆனா நம்ம முதலமைச்சர் எதற்காக பயத்தை ஏற்படுத்துறாங்க? இங்கே பாரதிய ஜனதா கட்சி இருக்கு, பிரதமர் மோடி அவங்க இருக்கும். பிரதமர் மோடி அதிகாரப்பூர்வமா சொல்லியிருக்கிறாங்க, தென் மாநிலங்களுக்கு இந்தியால எந்த மாநிலங்களுக்கும் பாதிப்பு வராது. ஏன் முதலமைச்சர் மறைக்கிறாங்க? அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் தான் 2001 வர இருந்த மறுசீரமைப்பை அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் NDA 2026 வரைக்கும் ஒத்தி வச்சார்.